வெறிச்சோடி காணப்பட்ட மருதேரி கிராமமாயுது. இப்போது பாருங்கள், திருவிழாவிற்காக பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கொண்டாட்ட களை. இந்த மருதேரி கிராமத்துக்கு வந்துட்டோம். இங்க பின்னாடி இருக்கிற தென்னந்தோப்புல தான் அந்த திருவிழா நடக்குது. இன்னைக்கு 2வது நாளா வந்து முயற்சி பண்றோம். அவங்க கிட்ட அனுமதி கேட்டு அந்த படம் பிடிக்கிறதுக்காக உள்ள போய் கேட்கலாம், அவங்க வந்து விடுறாங்களா இல்ல வேற ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு போய் பார்ப்போம். ஊருக்குள் சென்று படம் பிடிக்க முற்பட்ட நம்மை தடுத்து நிறுத்தினர் சிலர். படம் பிடிக்க அனுமதி மறுக்கப்பட்டதோடு ஊருக்கு வெளியே தள்ளப்பட்டோம். ஒரு நாள் முழுவதும் முயற்சித்தும் ஊருக்குள் போக முடியவில்லை. 2ஆம் நாள் போலீஸ் உதவியுடன் படம் பிடிக்கும் முயற்சியில் இறங்கினோம். ஆனாலும் கோயிலுக்கு அருகில் செல்ல முடியவில்லை. மருதேரி கிராமத்துல அரியக்கா பெரியக்காங்கிற கோவில் தான் இந்த பிரம்மாண்ட திருவிழா எடுக்கிறாங்க. இந்த திருவிழாக்கு முன்னாடி இந்த ஊர் என்ட்ரு ஆகிறதுக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தோம்னா இங்க இருக்கிற தென்னந்தோப்புகள் எல்லாமே வந்து வண்டி நிறுத்துற இடமா, அதாவது பார்க் பண்ற இடமா மாறி இருக்கு. இங்க இருக்கிற அந்த பின்னாடி இருக்கிற வண்டிகள்லாம் வந்து கிலோமீட்டர் கணக்கில் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த வண்டிகளை தான் லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருவிழாக்கு வந்திருக்காங்க. இது வந்து லாரிகள், வேன், எல்லா வாகனங்கள்லயும் வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கண்டெய்னர் லாரி கூட மக்கள்லாம் ஏறி வந்திருக்காங்க. பாத்துங்க, அவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. பின்னாடி பார்த்தாலே தெரியும் அந்த விஷயம். 2 நாள் திருவிழாவை காண பல ஊர்களிலிருந்தும் மக்கள் குடும்பத்தோடு வந்திருந்தனர். கூட்டம் கட்டுக்கடங்காமல் பலரும் அருகில் உள்ள தென்னந்தோப்புகளிலும் வயல்வெளிகளிலும் தங்கி இருக்கின்றனர். நம்ம இருக்கிற இந்த தோப்புல இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தான் அந்த அரியக்கா பெரியக்கா கோவில் இருக்கு. இந்த 1 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிற தோப்புகள்லாம் மக்கள் வந்து குடும்பமா கூட்டமா ஆயிரக்கணக்கில் வந்து கீழே பெட்ஷீட் பாயெல்லாம் போட்டு அவங்க வந்து அவங்க குடும்பத்தோட உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து இப்போ இங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து நேத்து காலையிலே வந்துட்டவங்க. நிறைய பேர் நேத்து காலையிலே வந்து இன்னைக்கு ஈவினிங் வரை இங்க இருப்பாங்க. அதாவது 2 நாள் இந்த ஊர்லயே தங்கி இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க. சாமி சிலையை பார்க்க முடியாது என்று தெரிந்தும் தங்களின் வேண்டுதல்களை முன்வைக்கதான் இத்தனை கூட்டமும். மெயின் வந்து எட்டிப்பட்டிலேருந்து சாமி வருதுங்க, பெட்டி மாதிரி. அந்த பெட்டிக்குள்ளே தான் சாமி இருக்கேன். அது இதுவரை யாரும் பார்த்ததில்ல, நாங்களும் பார்த்ததில்ல. துணிக்கு வாய்மானம் கட்டிக்கன்னு தான் சாமியை எடுத்துகிட்டு வராங்க. இங்கே கழுவுறும் போதும் அதுதான் திற மாதிரி இது சுத்தீரமாக வேஷ்டியில் திற மாதிரி கட்டிக்கினேன் உள்ள சாமி கழுவி எடுத்து வந்து வச்சிடுறாங்க. அது யாரும் இதுவரையும் பார்த்தது இல்லைங்க, நாங்களும் பார்த்ததில்ல. அந்த காலத்துலேருந்து இது நடந்து வருதுங்க. தங்களின் கோரிக்கைகள் நிறைவேறினால் கோயிலுக்கு ஆடுகளை நேர்ந்து விடுவதும் ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு கற்பூரம் ஏற்றுவதும் வழக்கம். இப்படி ஒரு பக்கம் கற்பூர குவியல் எரிந்து கொண்டிருந்தது. 2 நாள் திருவிழாவிற்கும் இந்த கற்பூரங்கள் தான் ஒளியூட்டுகின்றன. கூட்டார தாலுக்கு மத்தூரில் இருக்கிற எட்டிப்பட்டி கிராமத்திலிருந்து சாமி போட்டி வருதுங்க. அந்த போட்டி வரும்போது அந்த இரவில் வந்து இங்கே ஒரு லைட் கூட எரிவதில்லைங்க. எல்லாம் கற்பூர தீபம் தான், வழி முடிக்க கற்பூரம் தான் எரி விடுறாங்க. வேற லைட் வெளிச்சமோ அதெல்லாம் எதுவுமே இருக்கிறது இல்லைங்க அந்த இரவில் 12 மணி அளவில். மற்ற இடத்தில் இந்த கற்பூரத்தை கும்பிடியவர்கள் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி அவங்க உண்டாட இதுக்கு கொளுத்திட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஆயிரக்கணக்கான ஆடுகள் பலியிடப்பட்டு தோலுரிக்கப்பட்டு கொண்டிருந்தன. ஆடுகளை வெட்டும் போது ஒரு சொட்டு ரத்தம் கூட நிலத்தில் விழாதாம். ஆடெல்லாம் வந்து காணிக்க செலுத்துறாங்க, வேண்டிக்கிறாங்க. ஆண்டவனே இந்த வருஷம் நல்லா விளைச்சல் வந்தாவோ இல்லை நல்ல வேலை கிடைச்சாவோ நல்ல பணக்காரனா கும்பிடு வேண்டிக்கினாங்கன்னா அந்த வேண்டுதலின் பேரில் நிறைவேறும்னு நினைக்கிறேன். நிறைவேறதுனால தான் அவங்க வந்து ஆட்டு கடாய் தான் விடுறாங்க. பொட்டை ஆடுங்களாம் எதுவும் விடுறது கிடையாது. அவங்க மொத்தம் இது 10,000 குட்டிக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். இதை வந்து இந்த 10,000 குட்டிகள் எல்லாம் சாமி இது செஞ்சு அதை பிறகு அந்த பிரசாதத்தை அவங்க பகிர்ந்து எல்லாம் திருப்தியா சாப்பிட்டு சாமி கும்பிட்டு கிளம்புறாங்க. இதற்கிடையே அரியக்கா, பெரியக்கா உள்ளிட்ட 6 பேரின் சிலைகள் கோயிலுக்கு கொண்டு வரும் சடங்கு முடிகிறது. முதல் நாள் மாலை எட்டுப்பட்டியிலிருந்து பெட்டியை தூக்கி நடைபயணமாக கிளம்பியவர்கள் 2ஆம் நாள் மதியத்திற்கு மேல் கோயிலை வந்தடைகின்றனர்.
சிலைகள் இருக்கும் பெட்டி கோயிலை நெருங்கும் போது அருகில் இருக்கும் இந்த அரச மரம் சூறாவளி காற்றில் சிக்கியது போல சுழன்றாடும். அந்த காட்சியை பார்க்கவே பலரும் வந்திருக்கின்றனர். திருவிழாக்கு வந்திருந்தாங்க சார். நாங்கள் அங்கே ஒரு பொட்டி வருது எடுத்துன்னு வராங்க அவங்க. அப்போ அந்த மரம் அரச மரம் இருக்கு, அது அப்படியே வந்து சிலுன்னு இருக்குங்க, அப்படியே உடம்பே கூசுது, அந்த மரம் ஆடுது. அது கேட்கும் போதே உடம்பே சிலுன்னு இருக்கு. நம்ம கற்பூரம் நிறைய கற்பூரம் தான், எங்க பாரு கற்பூரம் தான் ஏத்துறாங்க. இது ரொம்ப மரத்தை சுத்தி பார்த்தோம் நாங்க, நேத்துல இருந்து சுத்தி பார்த்துன்னு இருக்கோம் அந்த கோயிலுங்க தான். வெட்டிக்குள் இருக்கும் சிலைகளை திரை மறைவில் வைத்து பூஜை செய்கின்றனர். பூஜை செய்பவர்களும் கண்ணை கட்டிக்கொள்ள வேண்டும் என்பது விதிமுறை. பூஜைக்கு பின்னர் மீண்டும் சிலைகள் பெட்டிக்குள் வைக்கப்படுகின்றன. திருவிழாவின் எல்லா சடங்குகளையும் நம்மால் தொலைவில் இருந்தே பார்க்க முடிகிறது. பேய் ஓட்ட வந்திருப்பவர்கள் கோயிலுக்கு அருகில் இருந்த ஆற்று நீரில் குளிக்கின்றனர். பின்னாடி வந்து ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்க முடியுது. அந்த இடத்துல தான் ஆயிரக்கணக்கான பேய்கள் வந்து அங்க ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல உள்ள போறதுக்கு அனுமதிக்கல. நீங்க பார்த்தாலே தெரியும், அங்க ஒரு பெண்ணை வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுதான் பேய் பிடிச்ச பெண். அவங்கள கொண்டு வந்து அந்த ஆத்துல, அந்த தென்பண்ணி ஆத்துல வந்து ஆத்துல முக்கிய எடுத்து அவங்களை கொண்டு போய் திருப்பியும் பேய் ஓட்டுறதை உட்கார வைப்பாங்க. அந்த பேய் ஓட்டுற இடத்துல நிறைய ஆண்கள் பெண்கள் வந்து சூழ்ந்துக்கிட்டு அந்த பேய் வந்து அடிச்சு அதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசினா கெட்ட வார்த்தை பேசி அந்த பேயை வந்து விரட்ட பார்ப்பாங்க. சில நேரத்தில் 1 மணி நேரத்தில் பேய்கள் வந்து அவங்க விட்டு போயிடுது. சில பேய்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்கு. இதை வந்து உள்ள போய் படம் எடுக்கிறதுக்கு இங்க இருக்கிற அந்த விழாக்கு அந்த குழுவினர் வந்து நம்மளை அனுமதிக்கல. அதே மாதிரி நேத்துல இருந்தே நம்ம வந்து இந்த பகுதியில் வந்து நடமாடிட்டு இருக்கும்போது நம்மளை கண்காணிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து நம்மளை சுற்றி வந்துட்டே தான் இருக்காங்க. நம்ம எங்க போறோம் என்ன வரும்னு சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய வந்து யூனிஃபார்ம் போட்டு நம்ம சுற்றி வளைச்சிட்டு தான் இருக்காங்க. நம்ம போலீஸ் பாதுகாப்போட தான் வந்து இங்க எடுக்க முடியுது. ஆனாலும் அந்த இடத்துக்கு வந்து உள்ள போறது நம்ம இதுவரைக்கும் அனுமதி கிடைக்கல. கோயிலுக்குள் சாமியாடிகள் சக்கரம் அமைத்து பேயை ஓட்டுகிறார்கள். தலைமுடியெல்லாம் விரிச்சு போறது இல்ல, ஆத்துல தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில முக்கிடுவாங்க. முக்கி எடுத்துட்டு வந்து உட்கார வைப்போம். உட்கார வச்சு எந்த ஊரு என்ன அப்படின்னு கேட்போம். அந்த பேய் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கும். பீடி வேணும், சிகரெட் வேணும், எனக்கு சாராயம் வேணும், நான் இந்த இடத்துல நான் நராயசில போயிட்டேன், இப்படிதான் நான் வந்து இந்த அம்மா மேல வந்து உக்காந்துருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் செஞ்சீங்களா நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செய்யறேன்னு எல்லாம் ஒத்துக்குன்னு சாமிக்கு வந்து நாங்க வேண்டிக்கிறோம். இந்த மாதிரி நான் அது செய்யறேன் இது செய்யறேன், பூ பழம் தேங்காய் வெள்ளம் இதெல்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டா அது சாமி போயிடும் சாந்தமா. ஆண்கள் பெண்கள் குரலில் பேசுவதும் பெண்கள் ஆண்கள் குரலில் மிரட்டுவதும் தெரியாத பாஷைகளில் சரளமாக பேசுவதும் இங்கு சர்வசாதாரணமாக கேட்க முடியும் என்கின்றனர். பையனுக்கு போய் நேரா அங்க போய் நின்னது ஒண்ணுதான் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா முன்ன கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து எனக்கு பையன் அப்படின்னு போய் அங்க ஓட்டுறவங்களுக்கு சொன்னாங்க. ஆத்துல குழப்பாயிட்டுன்னு வந்து உட்கார வச்சு செத்த நேரத்துக்கெல்லாம் கர 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 கரான்னு ஒரு 1/2 மணி நேரம் சுத்தினான். சுத்துறான். அப்புறமேலும் அவனுக்கு வந்து இந்த இங்கிலீஷு இதெல்லாம் தெரியவே தெரியாது. எங்களுக்கு வந்து தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ்லயே பேசினான். சரி அம்மா மாரு கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிக்கிட்டாங்க. வேற ஒரு அண்ணாவை அனுப்பிச்சு விட்டுங்க போய் பார்த்துட்டு வாங்க அண்ணான்ட்டு 5 பேர் பிடிச்சிருந்தாங்களாம். கோயிலை சுற்றி பல பகுதிகளிலும் நேர்ந்து விடப்பட்ட ஆடுகள் பலியிடப்பட்டு பிரசாதம் ஆக்கப்படுகிறது. அந்த பிரசாதத்தை பெறுவதற்கென்றே லட்சக்கணக்கானோர் காத்திருக்கின்றனர். இந்த அரியக்கா பெரியக்கா கோவில்ல 2 வருஷத்துக்கு முறை பிரம்மாண்டமான திருவிழா எடுக்கிறாங்க. அதுல ஹைலைட்டான விஷயம் வந்து இங்க ஆடு வெட்டுறதா. 5000-6000 ஆடை வெட்டி ஒரே இடத்துல நைட்ல வந்து பானையில போட்டு இந்த ஆடுகளை வந்து மறுநாள் பிரசாதமா கொடுப்பாங்க. அதுக்காக தான் மறுநாள் முழுவதுமே இந்த மக்கள் வந்து காத்திருக்காங்க, அந்த கொஞ்சம் பிரசாதத்துக்காக தான். அப்படி ஒருத்தர் அந்த ஆட்டு பிரசாதத்தை, அந்த ஆட்டுக்கறியை வந்து பிரசாதமா வாங்கிட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட என்ன சொல்றாரு கேட்போம். என்ன இது? இது வந்து ஆட்டுக்கறி சார். பிரசாதம் நம்ம கோயில்ல இருந்து வாங்கிட்டு வரோம். இது எப்படி உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருச்சா? அது ரொம்ப கஷ்டம் சார். இது கிடைக்கணும்னாவே ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். இதுக்கு இந்த கறி இந்த பிரசாதம் வாங்குறதுக்கு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு இந்த கும்பல்ல வாங்கிட்டு வரோம். ஏன் போனா ஈஸியா கிடைக்காது? இது கிடைக்காது சார். ஏன்? எவ்வளவு கூட்டம் இருக்கும்? கூட்டம் வந்து சுமார் வந்து லட்சக்கணக்கில் கூட்டம். இந்த பிரசாதம் எப்படி செய்வாங்க? இது வந்து சார் இங்கேயே வந்து எல்லாம் கையிலே இடிச்சு அவங்க கையால எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி மசாலா மாதிரி மிளகா எல்லாம் வந்து தூள் பண்ணி இது பண்ணுவாங்க கையிலே. ஆனா அது வந்து ரொம்ப சிரமமான வேலை தான். இருந்தாலும் இந்த பிரசாதத்துக்கோசரம் மக்கள் வந்து ரொம்ப தவிக்கிறாங்க சார். கூட்டம் வந்து இந்த பிரசாதம் வாங்குறதுக்குள்ள படாத பாடு